சினிமாவின் சொந்தங்களுக்கு நற்றமிழ் வணக்கம். நாம் இன்றைய தொகுப்பில் பார்க்க போகும் விடயம் உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஈழத்து பாடல். சுழி போட்டு செயல் தொடங்க வைத்தவா எனும் பாடலானது தற்பொழுது ஈழத்தின் தமிழ் பேசும் இடங்களில் ஒலித்துக் கொண்டிருப்பது ஈழத்தமிழர் அனைவருக்கும் பெருமைதான். ஆனால் இந்த பாடலை பாடியது யார்? பாடலுக்கு இசையமைப்பு வழங்கியவர் யார்? இப்பாடலின் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் போன்ற விடயங்களை இத்தொகுப்பில் அறிந்து கொள்வோம். பாருங்கள். பாடலுக்கான வரிகளை ஈழத்து எழுத்தாளர் தன ரஜீவன் அவர்கள் எழுதியுள்ளார். இவர் உளநல அறிவுரைஞராகவும் பணியாற்றி வருகிறார். பாடலுக்கான இசையை ஸ்ரீ நிர்மலன் அவர்கள் இசையமைக்க, இளம் பாடகி செல்வி கீர்த்தி அவர்கள் தனது வசீகர குரலில் இப்பாடலை பாடியுள்ளார். மிக எளிமையாக ஈழத்துள் உருவாக்கம் பெற்ற இப்பாடலானது உலகவாழ் தமிழர்களிடத்தே இப்பாடல் குழுவினருக்கு பெரும் வரவேற்பை பெற்றுக் கொடுத்துள்ளதோடு மிக குறுகிய காலத்தில் புகழ் பெற்றுள்ளது. அதற்கான நோக்கம் இப்பாடலின் தரமும் திறமும் தான். ஈழத்தமிழர் நாங்கள் எமக்கான தனித்துவமான பண்பாட்டுடன் எந்த துறையில் அசைந்தாலும் அது உலகமெங்கும் கொண்டாடப்படும் என்பதற்கு இது சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும். அவ்வகையில்தான் முகநூல் மற்றும் வலையொலி போன்ற சமூக வலைத்தளங்களில் பல ஆயிரக்கணக்கான விருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்களை இப்பாடல் பெற்றுள்ளது. வன்னி மண்ணின் கிளிநொச்சி வட்டக்கச்சி கல்மடு நகர் பகுதியில் எழுந்தருளி வீற்றிருக்கும் நெல்முத்து விநாயகர் ஆலயத்தின் புகழ்பாடும் சுழி போட்டு செயல் தொடங்க வைத்தவா எனும் இப்பாடலானது அண்மையில் வெளியீடு செய்யப்பட்டது. இப்பாடலானது சண்முகம் தவராசா குடும்பத்தினரால் தயாரிப்பு செய்யப்பட்டதோடு பாடலுக்கான படப்பிடிப்பை சிலோன் ட்ரீம் ஸ்டுடியோ குழுவினர் மேற்கொண்டிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஆகவே நாமும் அவர்களின் எமக்கான தனித்துவம் மிக்க இது போன்ற கலைப்படைப்புகளை வரவேற்கும் பண்பாட்டினை உருவாக்கிக் கொள்வோம். இப்பாடல் குழுவினரை வாழ்த்தி அகம் நிறைகின்றனர் யாழம்மா குழுவினர்.